அவரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துல இருக்காரு அப்படின்னா அதற்கு முழு காரணம் வந்து நயன்தாரா தான். நயன்தாரா வந்த பிறகுதான் அவரால் வந்து சூர்யா படங்கள் பண்ண முடிஞ்சது. இன்னும் வந்து இன்னைக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்றாருன்னா அது தனிப்பட்ட விக்னேஸ்வரனுக்காக அல்ல. அவர் வந்து நயன்தாராவுடைய கணவருங்கிறதுனால தான் இவ்வளவு சலுகைகள் அவருக்கு வழங்கப்படுது. அப்போ இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை அவர் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டார். அதனால எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒன்று அவரு பொறுத்து போவார், அல்லது ஒரு முட்டாள் கணவன் இருந்தால் அது எவ்வளவு பெரிய சிக்கல்ங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உள்ளபடியே நயன்தாரா வந்து ஆட்டிடியூடு வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, இண்டஸ்ட்ரி அறிந்த ஒரு விஷயம். அவங்க தான் வந்து எல்லாரையும் டாமினேட் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க காதலித்த எந்த நடிகரும் வந்து அவங்கள டாமினேட் பண்ணதில்லை. இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கும்போது விக்னேஸ்வரன் இன்னைக்கு அநேகமாக தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா பிரபலங்களோடையும் அவர் கூட நிற்கிறார். ஸோ அவ்வளவு முக்கியஸ்தர். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆஸ்தான ஜோதிடராக இருக்கிறவர் நயன்தாராவுக்கு இப்படி ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்தது, அடடா போகிற போக பார்த்தா இவர் ஜோசியர் கண்ட்ரோலில் இவங்களும் வந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை வந்துட்டேன், கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த உங்கள் பழனி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு ஆள் கிராஸ் ஆகுறாரு. ஆமாம், முன்னாடி வராரு அல்லது பின்னாடி போகிறாரு. அவங்களுக்கு அவ்வளோ எல்லாமே அவர் அட்வைஸ் படி நடக்கிற மாதிரி அது தோணுது. இது யாராக இருக்கும், எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கு அப்படின்னு மறுபடியும். கூலி படத்தோட செகண்ட் சிங்கிள் வெளியே இருக்குது. ஜெயிலர் படத்தில் எப்படி காவாலா சாங் பெரிய அளவில் ஹிட் ஆனதோ தமிழா நடிச்சிருந்தாங்க, அதே மாதிரியே வந்து இந்த படத்தில் வந்து பூஜா கிட்ட ஒரு பாட்டு காட்டுறாங்க, மோனிகா அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த அனிருத்தை பொறுத்தளவுக்கு அவருடைய மேஜிக் வந்து இதில் இந்த 2 வரியிலேயே வெளிப்படுது. இதில் என்னென்னா அவருடைய பாட்டு ஏற்கனவே கேட்டது மாதிரியே தான் இருக்கும், ஆனால் புதுசாக ஒரு முறை கேட்கும்போது அது ஒரு வைபை கொடுக்குது. அதுதான் மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு அந்தரன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கூலி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பேசிட்டு இருக்க வேலையில் செகண்ட் சிங்கிள் வெளியே இருக்குது. ஜெயிலர் படத்தில் எப்படி காவாலா சாங் பெரிய அளவில் ஹிட் ஆனதோ தமிழா நடிச்சிருந்தாங்க, அதே மாதிரியே வந்து இந்த படத்தில் வந்து பூஜா கிட்ட ஒரு பாட்டு காட்டுறாங்க, மோனிகா அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த அனிருத்தை பொறுத்தளவுக்கு அவருடைய மேஜிக் வந்து இதில் இந்த 2 வரியிலேயே வெளிப்படுது. இதில் என்னென்னா அவருடைய பாட்டு ஏற்கனவே கேட்டது மாதிரியே தான் இருக்கும், ஆனால் புதுசாக ஒரு முறை கேட்கும்போது அது ஒரு வைபை கொடுக்குது. அதுதான் இந்த பாட்டில் நம்ம பார்க்க முடியுது. இன்னொன்று சாண்டி மாஸ்டர்னு நினைக்கிறேன் நான், பெரும்பாலும் வந்து அவர் தான் பண்ணுறாரு. ஸோ ஒருவேளை இந்த பூஜா கிட்டே சாண்டி மாஸ்டர் காம்பினேஷன் வந்து ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், இந்த பாட்டு வந்து ஒரு பெரிய ஹிட் ஆகும். பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க. இப்போ கூலி படமும் அடுத்த மாதம் வெளியாக இருக்குது. இந்த மாதம் வந்து ஆடியோ லான்ச் வைக்க போகிறதா தகவல் வந்துட்டு இருக்கு. நிறைய அப்டேட்டுகள் வந்து அள்ளி தெளிச்சிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. ஆடியோ லான்ச் எப்போ பிளான் பண்ணிட்டாங்களா சார்? ஆக்சுவலாக இந்த மாதம் 26 அவங்க பிளான் பண்ணுறாங்க. அப்போது அனிருத்தனுடைய இசை கச்சேரி நடக்குது சென்னையில். ஓகே. அப்போ அன்னைக்கு வந்து அனிருத் அங்கே இருக்கணும்ல ஆடியோ லான்ச்சில். ஸோ அதனால் ஒரு 2 நாட்கள் தள்ளி போகலாங்கிற மாதிரி தகவல் இருக்குது. எந்த அளவுக்கு சார் எதிர்பார்ப்பு இருக்குது? ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த படங்களோட இந்த படத்துக்கு வந்து அதிகமான டேபிள் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆமாம். முக்கியமாக அது லோகேஷ் கனகராஜ் ரஜினிங்கும் போது அந்த காம்பினேஷனை ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்குறாங்க. ரஜினியே இந்த படத்தில் வந்து அப்படி இருக்கார். வந்து சின்ன சின்ன இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு பிரமாதமாக இருக்கார் ரஜினி, அவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்கார். அவருக்கே ஒரு பெரிய உற்சாகம் வந்திருக்கு இந்த படத்தில் நடித்த பிறகு. அதனால தான் ஜெயிலர் படத்துக்கு வந்து ஒரு பெரிய சம்பளம் கேட்டதெல்லாம் தகவல்கள் வருது. ஸோ அதனால் ரொம்ப எதிர்பார்க்குறாரு இந்த படம். ரஜினியா விஜய் அப்படிங்கிற ஒரு கம்பேரிசன் அவங்களோட ரஜினி ரசிகர்களுக்குள்ள போயிட்டு இருக்கோம். விஜய் இப்போ ஜனநாயகனை கூட வந்து கூலி படம் மிஞ்சிருச்சு, விஜய் மிஞ்சிய ரஜினி அப்படிலாம் வந்து நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன சார் ரியாலிட்டியில் உண்மைதான்? ஆமாம். ஓவர்சீஸ் ரைட்ஸ் வந்து 2 படமுமே ஒரே விலைக்கு போயிருக்கு. அதிகமாக போல 2 ஈக்குவலாக போயிருக்கு. டிஜிட்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக போயிருக்கு. அதனால் வந்து அதுதான், நீங்கள் ரஜினியும் அதிகமாக போகலை, விஜயும் அதிகமாக போகல அவரை தாண்டி. அது ஒரு வகையில் நிம்மதி தான். ஏன்னா இவங்களுடைய சண்டையை சமாளிக்கிறதுக்கே ஃபயர் இன்ஜின்லாம் தேவைப்படும் போல இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இது 2 சமமாக இருக்குங்கிறதே ஒரு நல்ல செய்தியாக தான் நம்ம பார்க்கலாம். ஆடியோ லான்ச்சில் வந்து ரஜினி அவர்கள் பேசினது தான் வந்து சர்ச்சையானது. அப்போது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ மறுபடியும் இந்த ஆடியோ லான்ச்சில் என்ன பேச போறாரு, குட்டி கதை ஏதாவது சொல்லி மறுபடியும். ஆனால் உள்ளபடியே ரஜினிக்கு மிகப்பெரிய சவால் வந்து இந்த மேடை தான். ஓகே. ஏன்னா இப்போ நீங்கள் தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு, என்ன பேசினாலும் அது கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அவர் தான் சொன்னார் இவர் தான் சொன்னார்னு சொல்லிவிடுவாங்க. அப்போ அவர் ரொம்ப கவனமாக பேசணும். அதே நேரத்தில் அது படத்துக்கு பப்ளிசிட்டியாகவும் மாறணும். அது ஒரு பெரிய சர்ச்சையாக மாறி தியேட்டருக்குள்ள ரசிகர்களை இழுக்கணுமே தவிர வெறுத்துடக்கூடாது. நீங்கள் ரஜினி இப்படி பேசிட்டாரு, இந்த படத்தை புறக்கணிங்கன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அப்படிலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
ரஜினி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. ஏன்னா ரஜினியை பொறுத்தளவுக்கு பெருசாக மனப்பாடம் பண்ணிட்டு வந்து பேசுகிற நபர் கிடையாது. அவர் வந்து நின்னாருன்னா ஒரு பெரிய ஆன்மீக பிரசங்கம் மாதிரி ஆரம்பிச்சாருன்னா 1.5 மணி நேரம் கண்டினியூஸாக ஒரு படம் மாதிரி ஓட்டிடுறாரு அவர். இந்த திறமை வந்து சாதாரணமான திறமையெல்லாம் கிடையாது. அது ஒரு அபரிதமான ஒரு திறமை. அதில் கண்டென்ட் வைக்கணும் அவர். அது இப்போ உள்ளபடியே அந்த படம் எடுத்ததை விட பெரிய சவால் எதுன்னா ரஜினி பேசுறது. ஆனால் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் படத்தில் விஜய் மட்டுமே போதும் கலெக்ஷன் பண்ண. ஆனால் ரஜினி படத்துக்கு பார்த்தீங்கன்னா மற்ற லாங்குவேஜில் இருக்கிற சூப்பர் ஸ்டார்லாம் தேவைப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் வந்து விஜய் ரசிகர்கள் வச்சுட்டு இருக்காங்க. இல்லை, அதை நான் ஏற்றுக்கல. எப்போவுமே கண்டென்ட்டு தான். நீங்கள் கண்டென்ட்டை தாண்டி நீங்கள் எத்தனை பெரிய ஸ்டார்களை கொண்டு வந்து உள்ளே போட்டாலும் அந்த படம் ஓட போகிறதில்ல. கண்டென்ட்டு இல்லாமல், அதாவது கண்டென்ட் மட்டுமே வச்சுக்கிட்டு நீங்கள் வெறும் ரஜினி மட்டும் இருந்தாலே போதும், அது பெரிய ஹிட் அடித்த வரலாறுலாம் உண்டு. ஸோ அதனால் இவங்க வந்து போட்டிக்காக விஜய் மீது இருக்கிற அன்பு, ரஜினி மீது இருக்கிற வெறுப்பு, இது ரெண்டையும் சேர்ந்து அப்படி ஒரு கருத்தை சொல்கிறாங்களே தவிர உண்மை அது கிடையாது. மீண்டும் நயன்தாரா அவர்கள் வந்து ஒரு சர்ச்சையில் சிக்கியிருக்காங்க. குறிப்பாக ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்களுக்கும் விக்னேஷ் சிவன் அவர்களுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு டிபேட் கிளம்பியிருப்பதா தகவல் வந்து நீங்கள் கூட இன்னைக்கு வீடியோ போட்டிருந்தீங்க. என்ன சார் நடக்குது உண்மையிலேயே? ஆக்சுவலாக வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸில் வச்சுருந்த ஒரு தகவல் அதுவே ஃபேக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து அவங்க அப்படி வைக்கல, அது வந்து தவறாக பரப்பப்பட்ட செய்தி அப்படிங்கிறாங்க. என்ன இருந்தாலும் அவங்க தான் கிளாரிட்டி கொடுக்கணும். பட் என்னென்னா அந்த ஸ்டேட்டஸின் அடிப்படையில் அவங்க வந்து ஒரு முடிவுக்கு வராங்க, தெலுங்கு சேனல்ஸ். ஆனால் அது ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா அந்த ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் இவங்க பார்வைக்கு இப்போ தான் போயிருக்கும் போல இருக்கு. நான் சொல்கிறதே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துருச்சு அந்த தகவல். ஆக்சுவலாக அந்த தெலுங்கு சேனலில் பெரிய அளவு தலைப்பு செய்தியாக அது வந்திருந்தது. அதில் தான் வந்து விக்னேஷ் சிவனை நயன்தாரா டைவர்ஸ் செய்கிறார் அப்படிங்கிற மாதிரி தகவல் போகுது. எனக்கு தெரிந்து அப்படி வந்து நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒருவேளை நயன்தாரா வந்து விக்னேஷ் சிவனை வெறுத்தால் கூட அது நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா விக்னேஷ் சிவன் வந்து சரண்டர் ஆயிடுவார். இன்னொன்று, அவர் வந்து அவங்கள ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணார். காதல் வந்து விரிசல் வரலாம், பிரிவு வரலாம், அதெல்லாம் வேற. ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இவ்வளோ பெரிய இடத்துல இருக்காரு அப்படின்னா அதற்கு முழு காரணம் வந்து நயன்தாரா தான். நயன்தாரா வந்த பிறகு தான் அவரால் வந்து சூர்யா படங்கள் பண்ண முடிஞ்சுது. இன்னும் வந்து இன்றைக்கி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் எடுத்து அவர் பண்ணிகிட்டு இருக்கார். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாருன்னா அது தனிப்பட்ட விக்னேஷ் சிவனுக்காக அல்ல. அவர் வந்து நயன்தாராவுடைய கணவருங்கிறதுனால தான் இவ்வளவு சலுகைகள் அவருக்கு வழங்கப்படுது. அப்போ இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்தை அவர் அவ்வளோ ஈஸியாக விட்டு கொடுத்துட மாட்டார். அதனால் எவ்வளவு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ஒன்று அவர் பொறுத்து போவார், அல்லது வந்து அவங்களுக்கு புரிய வைப்பார். இது 2 தான் நடக்கும். அவங்க சொல்கிறது என்னென்னா, ஒரு முட்டாள் கணவன் இருந்தால் அது எவ்வளோ பெரிய சிக்கல்ங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உள்ளபடியே நயன்தாரா வந்து ஆட்டிடியூடு வந்து நம்ம சொல்ல தேவையில்லை, இண்டஸ்ட்ரி அறிந்த ஒரு விஷயம். அவங்க தான் வந்து எல்லாரையும் டாமினேட் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க காதலித்த எந்த நடிகரும் வந்து அவங்கள டாமினேட் பண்ணதில்லை. இதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறு. அப்படி இருக்கும்போது விக்னேஷ் சிவனை அவங்க ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதனால் இந்த தகவல் வந்து வதந்தியாக இருக்கலாம், அல்லது ஒரு சின்ன சச்சரவை ஊதி பெருசாக்கி இருக்கலாம், அவ்வளோதான். குறிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி வந்து விக்னேஷ் சிவன் அவர்கள் நயன்தாரா கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய சலுகைகள் கிடைச்சுன்னு சொன்னீங்க. நான் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவர்கள் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் நிறைய சர்ச்சைகளில் சிக்கிறாங்க அப்படி கூட. அதுதான் என்னென்னா, இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ 2 குழந்தைகள் ஆயிடுச்சு. இதற்கப்புறமும் அவங்க பொது இடங்களில் கட்டி பிடித்து முத்தங்களை கொடுத்து அதை வந்து சோசியல் மீடியாவில் படமாக போடுறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கான அந்த முதிர்ச்சி இருக்குல்ல, இப்போ ஏஜ் வயசாகட்டும் அல்லது வந்து பக்குவம் அனுபவம் எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்குங்க. இப்போ இதை வந்து நீங்கள் பொதுவெளியில் பகிர்வதால் என்ன உங்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்போ எங்கே போனாலும் இவங்க வந்து கட்டி பிடிப்பதும் முத்தம் கொடுப்பதும் பலூன்களை பறக்க விடுவதும் இதை பார்க்குறவங்களுக்கு ஒரு பக்கம் எரிச்சலாக மாறுது. ஸோ அதை வந்து அவங்க தவிர்க்கலாம். ஒரு அந்யோன்யமான தம்பதிகள்னு இங்கே தமிழ் சொல்லப்படுகிற பல பேர் வந்து இந்த மாதிரி காமெடிகளை பண்ணதே இல்லை. இப்போ பாருங்கள், தேவயானி ஒரு காலத்தில் இருந்த அழகு, அவங்களுக்கு இருந்த அந்தஸ்து, காலம் முழுக்க நீங்கள் அந்த கதையை வந்து நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு அடுத்து வர்ற தலைமுறைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஒருத்தரை லவ் பண்ணாங்க, கல்யாணம் பண்ணாங்க, அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய லைஃப் ஸ்டைலு எதையுமே அவங்க பார்க்கல. இன்றைக்கி ஒரு பெரிய இயக்குனர்லாம் இல்லை, ஆனால் ஒரு அழகான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பமாக அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது மாதிரி எங்கேயாவது அவங்க வந்து ஒரு புகைப்படத்தை எடுத்து பார்க்கிறவர்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி என்னைக்காவது நடந்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. அப்போது ஆதர்ஷ தம்பதிகள்னு இந்த உலகம் வியக்கிற பல பேர் வந்து அமைதியாக இருக்கும்போது இவங்க ஏன் இப்படி ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் போலித்தனமாக தெரியுது. ஏன்னா இந்த மாதிரி பொது வெளியில் சோசியல் மீடியாவில் அப்படி கட்டி பிடிச்சிட்டு என் மனைவி இல்லாமல் நான் கிடையாது, என் வாழ்க்கையின் பெருமையே அவங்க தான் அப்படின்னு சொல்கிறவங்க தான்
வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா எலி மூலயமா இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சமீபத்தில் கூட அந்த இன்ஸ்டா ப்ராப்ளம் விஷ்ணு அஸ்மிதா பார்த்தீங்கன்னா லவ்க்குலாம் வந்து பூலாம் போடுவாங்க. ஆமாம், அவங்க வெளியில வந்து பேட்டி கொடுக்கலாம் பார்த்தா இவனா இவ்வளவு சைக்கோ வந்திருக்கான்னு சொல்லிட்டு நமக்கே வந்து கேள்வி வரும். இந்த மாதிரி தான் இருக்காங்க ரியாலிட்டி. அதனால வெளியில ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க, உள்ளார வேற ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ஸோ அது மாதிரி இந்த புகைப்படங்கள் எல்லாம் ஒருவேளை அது சமன்படுத்துவதற்காக நடக்குதோன்னு கூட தோணுது. குறிப்பா அதையும் தாண்டி தனுஷ் அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்புனது, பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸை விலை கேட்டது, மதுரையில ஒரு ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து நயன்தாரா வந்து நான் நார்மல் மனுஷியே கிடையாது அப்படின்னு சொன்னது. சோ இதுக்கெல்லாம் சொல்லல, அதை வேற யாரோ சொன்னது சொல்றாங்க. காரணம் விக்னேஷ் சிவன் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி பரவுது இல்லையா? உண்மையிலேயே வந்து விக்னேஷ் தான் ஏத்தி விடுறாரா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம்? இல்லைங்க, அதாவது மனைவி தாசன்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மனைவி இங்கிலாந்து இளவரசியா இருப்பாங்க. அவங்க கொடுக்குற மரியாதையை பார்த்துட்டு சுற்றி இருக்கிறவங்க அவங்கள இன்னும் ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பேசுறது வந்து வேற மாதிரி இங்கே ப்ரொஜெக்ட் பண்ணப்படுது. ஸோ அப்படிதான், அதற்கு விக்னேஷ் சிவன் பெரிய காரணமெல்லாம் நம்ம சொல்லுவோம். குறிப்பா முதல்ல வந்து தனுஷ் அவர்கள் வந்து நோட்டீஸ் அனுப்பினார். இப்போ பாத்தீங்கன்னா ஏபி இன்டர்நேஷனல் அனுப்பியிருக்காங்க. நான் சந்திரமுகி படத்தோட தயாரிப்பாளர் பாத்தீங்கன்னா ராம்குமார் தான், சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ். ஆனா அவங்க என்ஓசி கொடுத்துட்டாங்க. ஆனா ஏபி இன்டர்நேஷனல் இப்போ 5 கோடி ரூபாய் கேட்டிருக்கா தகவல் வருது. என்ன சார் நடந்தது? ஆக்சுவலாக இப்போ தயாரிப்பு நிறுவனம் கொடுக்கறது இங்கே செல்லுபடியாகிறதுனால தானே அவர் கோர்ட் வரைக்கும் போகிறார். அவர் பக்கம் நியாயம் இருக்குன்னு அவருக்கு தெரியுது. அப்போ எல்லா உரிமைகளையும் யார் வச்சுருக்காங்களோ அவங்க தான் அதுக்கு ராயல்ட்டி கேட்பதற்கு எல்லா உரிமையும் இருக்குது. இப்போ தயாரிப்பாளர் ரொம்ப பெருந்தன்மையாக ஒரு லெட்டரை கொடுத்துட்டு முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லை. அப்போ அவங்க சட்ட ரீதியாக போகிறாங்க. இதை வந்து நீங்கள் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இப்போது இந்த ப்ராஜெக்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே யாரெல்லாம் நமக்கு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கணம் அப்படி நீங்கள் கணக்கு போட்டாலே, மனக்கணக்கு போட்டாலே வந்துடும். இவன் நமக்கு பிடிக்காதவன், இவன் நம்மளை திட்டிகிட்டு இருக்கிறவன். அப்போ அவங்களுடைய இதை நம்ம பயன்படுத்தும் போது நம்ம முறையான ஒரு அனுமதியை முன்னாடியே வாங்கிடுவோம் அப்படின்னு தோணும். அது இவங்க இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கிறவங்களுக்கு அது கட்டாயமாக தோணி இருக்கணும். அப்போ இவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அதை அப்ரோச் பண்ணியிருந்தா ஈஸியாக கிடச்சிருக்கும். இவங்க அதை வந்து ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப சிக்கலாக்கிக்கிட்டாங்களோன்னு தான் எனக்கு தோணுது. இன்றைக்கி அது வந்து பணம்ங்கிறத தாண்டி ஈகோ பிரச்சனையாக மாறிடும். அப்போ அது அவ்வளோ சீக்கிரம் முடிவதற்கு வாய்ப்பு. இப்போ அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் பேசின இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நயன்தாரா அவர்கள் ஒரு ஜோதிடர் கண்ட்ரோல் இருக்காங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிடர் கூடயே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோலாம் போட்டுருந்தீங்க. ஆமாம், யார் சார் அவர்? ஆக்சுவலாக நான் ஒரு பேர் கூட இப்போ டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. நான் சோசியல் மீடியாவில் போய் எனக்கு ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார். நீங்கள் இதை பாருங்கள், இவர் வந்து நயன்தாராவை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தார். நான் அதை பார்த்தேன். அதில் வந்து உங்களுக்கு விரைவில் ஒரு ஆக்சிடெண்ட் வரும், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய வழக்கு ஒன்று காத்திருக்கு அப்படின்லாம் அவர் போட்டிருந்தார். அவங்கள அதை படித்தா நிஜமாகவே மன ரீதியாக நம்ம ரொம்ப பயந்துருவோம். அந்த அளவுக்கு அவங்கள எச்சரித்து பார்த்துக்குங்க அப்படின்னு போட்டிருக்காரு. நான் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எப்படி பலிச்சிருக்குன்னு அவர் தொடர்ந்து போடுறாரு. இன்றைக்கி அநேகமாக தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லா பிரபலங்களோடையும் அவர் கூட நிற்கிறார். ஸோ அவ்வளோ முக்கியஸ்தர். அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆஸ்தான ஜோதிடராக இருக்கிறவர் நயன்தாராவுக்கு இப்படி ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுத்தது, அடடா போகிற போக பார்த்தா இவர் ஜோசியர் கண்ட்ரோலில் இவங்களும் வந்துடுவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் அதை கடந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் திடீர்னு அந்த உங்கள் பழனி கோயிலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு ஆள் கிராஸ் ஆகுறாரு. ஆமாம், முன்னாடி வராரு அல்லது பின்னாடி போகிறாரு. அவங்களுக்கு அவ்வளோ எல்லாமே அவர் அட்வைஸ் படி நடக்கிற மாதிரி அது தோணுது. இது யாராக இருக்கும், எங்கேயோ பார்த்த முகமாக இருக்கு அப்படின்னு மறுபடியும் இந்த ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தா தான் அந்த நபர் அவர். ஸோ அதனால் இப்போ இவ்வளவு பிரச்சனைகள் அவங்கள நெருக்கி அடிக்கும் பொழுது ஒரே வழி இது தானே, இந்த பரிகாரம். நமக்கு ஜாதகத்தில் இந்த இடத்துல சரியில்லை, அந்த இடத்துல சரி, எதையாவது சொல்லுவாங்கல்ல. அப்போ இதுக்கு இது பண்ணால் சரியாக இருக்கும்னு சொல்லி தான் ஒரு கோயிலாக கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு போல. ஒருவேளை இதெல்லாம் ஒத்து வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து அவங்க மீண்டு வந்தால் நல்லது தானே. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை கொடுத்தீங்க, தொடர்ந்து கொடுக்கணும். நன்றி. நன்றி சார்.